அருண்குமார் பேசுகிறேன், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை. நேற்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் ஒரு பனை ஏறுற ஒரு நபரை காவல்துறை சுட்டது. எப்போவுமே அதிகார வர்க்கம் இந்த ஏழை மக்களை, எளியோர்களை, வறுமையின் பிடியில் இருக்கவங்ககிட்ட தங்களுடைய வீரத்தையும் தங்களுடைய அதிகாரத்தை முறையை என்றைக்குமே காட்டுவாங்க. அந்த வகையில் நேற்று அவர் சுடப்பட்டார். தமிழ்நாட்டில் கஞ்சா தாராளமாக கிடைக்குது, உலக நாட்டில் கிடைக்கிற அத்தனை போதைப் பொருளும் தாராளமாக கிடைக்குது அப்படின்னு ஊடகங்கள் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. என்னைக்காவது 24 மணி செயல்படுகின்ற பாரில் யாரையாவது காவல்துறை சுற்றிருக்கா, இல்லை கஞ்சா விற்கிற யாரையாவது காவல்துறை சுற்றிருக்கா, இல்லை மெத்தபெடைன் போன்ற போதைப் பொருள் விற்கிற யாராவது காவல்துறை சுற்றிருக்கா, இப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் சுதேசி பொருளாதாரத்தை காக்கின்ற, பனை மரத்தை வச்சு பிழைப்பு நடத்துகின்ற, பனை ஏறுகின்ற ஏழை எளியவர்களை தொடர்ந்து காவல்துறை அச்சுறுத்தி வருகிறது. எத்தனையோ வழக்குகளை நம்ம தொடர்ந்து ஊடகங்களில் பார்க்குறோம். கல் விற்றதா தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் அதற்கு கல் இறக்குவதே ஒரே தீர்வு. மற்ற மாநிலம் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் கல்லை இறக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம போராட்டிட்டு இருக்கோம். கல் இறக்குனா சுதேசி பொருளாதாரம் உயரும் அப்படின்றது தமிழ்நாடு வியாபார பேரவை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு. அதை ஏற்க மறுத்த அரசுகள் இந்த விளைவை நாம எதிர்நோக்கி இருக்கோம். ஓகேங்களா? அரசு அன்னைக்கு ஏற்றிருந்தா கல் இறக்குறது ஒரு குற்ற செயலா இருந்திருக்காது, இன்னைக்கு இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. கல் இறக்குறதுனால என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு இதுவரையும் தெரியல. உடலுக்கு கேடு தருகின்ற போதைப் பொருட்கள் சர்வ சாதாரணமாக 24 மணி நேரம் கிடைக்கின்ற இந்த நாட்டில் கல் இறக்க யார் தடையும் எனக்கு தெரியல. இப்போ அவர் காவல்துறையில் சுடப்பட்டிருக்காரு. பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அதிகாரத்தை கையில் எடுத்து சுட்ட காவல்துறை அதிகாரிகள் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதை வரவேற்கிறோம். ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு என்ன நிதி? இனிமேல் அவரால் பணம் ஏற முடியுமா? இப்போ அரசுகள் காபந்து அரசு தான். அதனால அவர்கள் எந்த ஒரு நிதி உதவியும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் அறிவிக்க முடியாது. ஏன்னா அது தேர்தல் கமிஷன் விதிகளுக்கு முரண்பட்டது. அதனால அவருக்கு புதிதாக பதவி ஏற்கின்ற அரசு 1 கோடி ரூபாய் நிதி உதவி தரணும். அவரோட குடும்பத்தில் ஒரு அரசு வேலை தரணும் ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கோம். எந்த அரசு முதல் பதவி எடுக்கிறதோ அது முதல் கையெழுத்து அந்த கையெழுத்தாக இருக்கணும். அதே போல கல் இறக்குறது தான் இதுக்கு ஒரே தீர்வு. இன்னைக்கு தமிழகம் குடியின் பிடியில் சிக்கி இருக்கிறதுலேருந்து வெளிக்கொண்டு வரணும்னா கல் இறக்குறது தான் ஒரே தீர்வு. ஏன்னா அரசுகள் என்ன சொல்லுதுன்னா, போதைக்கு அடிமையானவர்கள் ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடனா அவளோட பாதிப்பு மிக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வரதுக்கு கல் இறக்குவதுனா ஒரே தீர்வு. கல் போன்ற ஒரு அருமருந்து இல்லை. அதே போல கல் இறக்குவர்களை கொலை குற்றவாளிகள் போலையும் ஏதோ சமூக விரோதிகளையும் தொடர்ந்து காவல்துறை ட்ரீட் பண்றது நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட நபருக்கு முறையான தீர்வு கிடைக்கணும். அதே போல தமிழகம் முழுவதும் கல் இறக்குறவர்கள் என்று பொய் வழக்கு பதியப்பட்டவர்களை உடனே விடுதலை செய்யணும். அது போல அவர்களை குற்றவாளிகள் போல ட்ரீட் பண்ற காவல்துறை தன்னுடைய போக்கை கைவிடணும். வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம்.